திருக்குறளை வாழ்வியலோடு பயன்படுத்துங்கள் என்ற தலைப்பில் நாம் பேசுகின்றோம். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பொழுது ஒருவர் தாமதமாக வந்து விடுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், சரியான நேரத்தில் வேலைக்கு வருபவர், தமக்கு கொடுத்த பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர், சக பணியாளர்களிடம் பாராட்டுதல் பெற்றவர், முதலாளியிடம் நன்மதிப்பு பெற்றவர். அவர் அலுவலகத்தில் திறமைமிக்க ஆளுமை. அப்படிப்பட்டவர் தாமதமாக வந்து விடுகிறார். தாமதமாக வந்தது மட்டுமல்லாமல், தான் வந்த வேலையை பார்க்காமல் சக பணியாளர்களிடம் அவர் தாமதமாக வந்த காரணத்தை பேசிக் கொண்டிருந்தார். இதை பார்த்த அலுவலக மேலாளர் அவரிடம் தேவையில்லாமல், அதாவது பயனில்லாத சொற்களை பேச வேண்டாம் என்று கடிந்து கொண்டார். அதனால் அவர் அவமானத்தால் தலை குனிந்தார். சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனிலா நீர்மை உடையார் சொலின். திருக்குறளை வாழ்வியலோடு பயன்படுத்துங்கள். வாழ்வில் ஏற்படும் இடர்பாடுகளுக்கு திருக்குறளின் மூலம் தீர்வு காணுங்கள். இது